சியாச்சினில் வீரமரணமடைந்த ராணுவ வீரர் கணேசனின் உடல் அவரது சொந்த ஊரான மதுரை மாவட்டம் சொக்கதேவன்பட்டியில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து கணேசனின் உடல் இன்று காலை ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்குள்ள எமது செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், ராணுவ வீரர் கணேசனின் உடலுக்கு யார் யாரெல்லாம் இதுவரைக்கும் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க, அது குறித்த தகவல்களை சொல்லுங்க. சியாச்சின் மலைச்சரிவில் உயிரிழந்த மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள சொக்கத்தேவன்பட்டியைச் சேர்ந்த கணேசன் உடல் நேற்று 11:30 மணிக்கு அவரது இல்லத்திற்கு வந்தது. அவரது இல்லத்தில் சொக்கத்தேவன்பட்டியில் உள்ள அவர் இல்லத்தில் தற்போது அவரை இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இதற்கு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ராணுவத்தினரின் முழு பாதுகாப்போடு இந்த இறுதி நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பாத்தீங்கன்னா உள்ளூர் பிரமுகர்கள், உள்ளூர் முக்கியஸ்தர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் எல்லாம் அஞ்சலி செலுத்துகிறார்கள். மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் வீரராகவராவ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி மற்றும் ராணுவ அதிகாரிகள் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு வந்து கணேசனின் உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துகிறார்கள். அதைத் தொடர்ந்து சொக்கத்தேவன்பட்டியில் உள்ள அவரது இல்லத்தில் இருந்து ஊர்வலமாக சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சுடுகாட்டிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அங்கு அவரது உடல் எரியூட்டப்படுகிறது. அப்பொழுது 21 குண்டுகள் முழங்க ராணுவ வீரர்கள் அவருக்கு இறுதி ஒரு மரியாதை செலுத்துகிறார்கள். இப்ப பாத்தீங்கன்னாக்க இவரது இந்த கிராமம் சொக்கத்தேவன்பட்டி கிராமமே இவரது இறப்பில் மூழ்கி கிடக்கிறது, அதாவது ஆழ்ந்த இரங்கலோடு மூழ்கி கிடக்கிறது. இந்த நிலை தான் தற்போது காணப்படுகிறது. மேலும் இன்னும் சற்று நேரத்தில் அவரது உடல் இங்கே அவர் இல்லத்தில் இருந்து புறப்படும் என்று தெரிகிறது. ஆனால் பொதுமக்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே ராணுவ வீரர்கள் எடுத்துச் செல்வார்களா அல்லது இன்னும் சற்று நேரம் வைத்திருப்பார்களா என்பதெல்லாம் சற்று பொறுத்து தான் பார்க்க வேண்டும். மொத்தத்தில் சொக்கத்தேவன்பட்டி இரங்கல் சூழ்ந்த ஒரு மயானம் அமைதியாக காணப்படுகிறது. சரவணன், இறுதிச் சடங்குல ராணுவம் மற்றும் அரசு தரப்புல இருந்து யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க? அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பில் வீரராகவராவ் மாவட்ட ஆட்சியர் கலந்து கொள்கிறார். அதைத் தொடர்ந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஜேந்திர பிதாரி கலந்து கொள்கிறார். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொள்கிறார். அதேபோல ராணுவத்தை பொறுத்தளவுக்கு ராணுவத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த இறுதி அஞ்சலி செலுத்துவார்கள். அதைத் தொடர்ந்து தான் அந்த சுடுகாட்டிற்கு எடுத்து செல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக கணேசனின் அந்த சமுதாய வழக்கப்படி இந்த இறுதிச் சடங்குகள் இங்கு நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து அந்த உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு எரியூட்டும் நிகழ்வானது நடக்கிறது. அப்போதுதான் 21 குண்டுகள் மூலங்க அந்த இறுதி மரியாதையை ராணுவ வீரர்கள் செலுத்துகிறார்கள்.